இன்றைய முக்கிய செய்திகள். பதற்றத்தை தணிக்க இந்தியாவுடன் பாகிஸ்தான் இணைந்து பணியாற்ற வேண்டும். நியாயமற்ற தாக்குதல் குறித்த விசாரணைக்கு ஒத்துழைக்க அமெரிக்கா வலியுறுத்தல். சாமானியர்களுக்காக சாமானியர்கள் உருவாக்கியதுதான் திமுக ஆட்சி. நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதே இலக்கு என ஸ்டாலின் அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி விவாதிக்க நாளை கூடுகிறது காங்கிரஸ் செயற்குழு. இடஒதுக்கீடு உச்சவரம்பை தளர்த்தும் கோரிக்கை குறித்தும் ஆலோசனை. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். உடன்பாட்டை எட்ட அவசரம் காட்ட விரும்பவில்லை என ட்ரம்ப் கருத்து. வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்கும் வகையில் இரு நாடுகளுடனும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோருடன் மார்கோ ரூபியோ தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் இந்தியாவுக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தெற்காசியாவில் பதற்றங்களை தணிக்கவும் அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்கவும் பாகிஸ்தானுடன் இணைந்து பணியாற்றுமாறு இந்தியாவை கேட்டுக் கொண்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்புடனான உரையாடலின் போது இந்த நியாயமற்ற தாக்குதலை விசாரிப்பதில் பாகிஸ்தான் அதிகாரிகள் ஒத்துழைப்பதுடன் பதற்றத்தை தணிக்க இந்தியாவுடன் பாகிஸ்தான் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்கோ ரூபியோ உடனான தொலைபேசி உரையாடல் குறித்து தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து நேற்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாகவும் அப்போது குற்றவாளிகள், ஆதரவாளர்கள் மற்றும் திட்டமிடுபவர்கள் என அனைவரும் நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மார்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தையின் போது வாய்வீச்சை குறைத்து பொறுப்புடன் செயல்படுமாறு இந்தியாவுக்கு அறிவுறுத்த வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூண்டிவிடும் வகையிலான இந்தியாவின் பேச்சு தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான பாகிஸ்தானின் நடவடிக்கையை திசை திருப்பும் வகையில் உள்ளதாக மார்கோ ரூபியோவிடம் தெரிவிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் போர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் முக்கிய இடங்களில் தயாராக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் ISI எனப்படும் பாகிஸ்தான் உளவு பிரிவு தலைவராக உள்ள லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஆசிம் மாலிக்கு அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவி கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே 2021ஆம் ஆண்டு போடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள 3 எல்லைப்புற மாவட்டங்களில் பாகிஸ்தான் 7வது நாளாக தொடர்ந்து துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டுள்ளது. இந்த நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதுதான் தங்களது கொள்கை மற்றும் இலக்கு என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் நடைபெற்ற மேதின விழாவில் கலந்து கொண்ட அவர் அங்குள்ள நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய திரு ஸ்டாலின், உழைப்பால் உலகை சுழல வைக்கும் தொழிலாளர் தோழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். போராடி பெற்ற ஒவ்வொரு அடிப்படை உரிமையையும் நினைவு கூர்ந்து முன் செல்ல உறுதியேற்போம் என்ற அவர், பட்டாசு தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், உப்பள தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு கடந்த 4 ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசு நிறைவேற்றிய நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். பொது உடைமை தத்துவத்தை அளித்த கார்ல் மார்க்சின் சிலை சென்னையில் விரைவில் அமைக்கப்படும் என்ற திரு ஸ்டாலின், இந்த நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்ற லட்சியத்தை ஒவ்வொரு திட்டத்திலும் வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். பணியாளர்களிடையே இருக்கக்கூடிய உறவை சமரசத்தின் மூலமாக நாம் சமப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படித்தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது சாமானிய மக்களுக்காக, சாமானிய ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்றைக்குமே உங்கள் கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும் நம்ம அரசு என்பதை, இந்த நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்ற நிலையில்தான் எங்களுடைய லட்சியமாக, கொள்கையாக, இலக்காக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சாமானியர்களுக்காக சாமானியர்களால் தோற்றுவிக்கப்பட்ட திமுக ஆட்சி என்றும் தொழிலாளர்களுடன் நிற்கும் என்று குறிப்பிட்ட திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகி வருவது போல் தொழிலாளர்களும் வளர்ந்து வருவதாக கூறினார். முதலீட்டுக்கு இலக்கு வைத்து பணிபுரிவது போல் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் தமது அரசு இலக்கு வைத்து பணிபுரிந்து வருவதாக அவர் தெரிவித்தார்.
சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி விவாதிக்க காங்கிரஸ் செயற்குழு நாளை கூடுகிறது. 1931ஆம் ஆண்டிற்கு பிறகு நீண்ட காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் இருந்து வருகிறது. 2011ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரியான தகவல்களை திரட்டிய போதும் அடுத்து வந்த பாஜக ஆட்சி அதை வெளியிட ஆர்வம் காட்டவில்லை. இதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் மத்திய அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் நேற்று நடந்த அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதை வரவேற்று கான்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது தொடங்கி எப்போது முடியும் என்பதற்கான காலம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிலையில் இதுகுறித்து விவாதித்த காங்கிரஸ் செயற்குழு நாளை மாலை 4 மணிக்கு கூடுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நீண்டகால கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்க மறுத்து வந்த மத்திய பாஜக அரசு தற்போது திடீரென ஒப்புதல் வழங்கி இருப்பதன் பின்னணி குறித்தும், சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது, எப்படி, எத்தனை நாட்களில் நடத்தப்படும், இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% தளர்த்தப்படுமா ஆகியவை பற்றியும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனிடையே பீகார் தேர்தலுக்காகவே சாதிவாரி கணக்கீடு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம், பீகார் தேர்தலுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பின் நிலை என்னவாகும் என்று கேள்வி எழுப்பினார். பீகாரிலே தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகார் தேர்தலுக்காக இந்த கோரிக்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போதும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், எப்போது இந்த கணக்கெடுப்பு துவங்கப்படும் என்பதற்கான எந்த கால வரம்பையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஒருவேளை தேர்தல் முடிந்த பிறகு அடுத்து எத்தனை ஆண்டுகள் கழித்து இது மேற்கொள்ளப்படும் என்பது தெரியவில்லை. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, தாமதமாக எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் எந்த பிழையும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழக அரசும் சாதிவாரி சர்வே எடுத்தால் தமிழ்நாட்டிற்கான நலத்திட்டங்களை நிறைவேற்ற எளிதாக இருக்கும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பேசிய புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்ததன் உண்மையான நோக்கத்தை பாஜக தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஒப்பந்தங்களை இறுதி செய்வதில் அவசரம் காட்ட விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். 2வது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற அவர், இந்தியா, சீனா, பிரேசில், தென்கொரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீது அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலடியாக அந்நாடுகள் மீது அவர்கள் விதிக்கும் அதே வரியை விதிக்கும் பரஸ்பர வரி விதிப்பு முறையை ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் அமல்படுத்தினார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 26% வரியை அறிவித்தார். இதனால் உலக அளவில் வர்த்தக போர் மூலம் சூழ்நிலை உருவானது. சர்வதேச அளவில் பங்குச் சந்தைகளும் பெரும் சரிவை சந்தித்தன. இதையடுத்து சீனாவை தவிர மற்ற நாடுகள் மீதான வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்தியா, அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் தலைமையிலான குழுவினர் வாஷிங்டனில் முகாமிட்டு இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே நியூஸ் நேஷன் தொலைக்காட்சி குழும கூட்டத்தில் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், தென்கொரியா, ஜப்பான், இந்தியா ஆகியவற்றுடன் வலுவான உடன்பாட்டுக்கான அம்சங்களுடன் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகள் விரைவில் இறுதிக்கட்டத்தை எட்ட இருப்பதாக கூறினார். அமெரிக்க நலனுக்காக தாம் அறிவித்த வரி விதிப்பு கொள்கையை வணிக உடன்பாடுகளாக மாற்றுவதற்கான திறன்மிக்க வணிக ஒப்பந்தங்கள் தம்மிடம் இருப்பதாக ட்ரம்ப் கூறினார். தாம் அறிவித்த இறக்குமதி வரி விதிப்பின் பலன்களை அமெரிக்கா அறுவடை செய்ய இருப்பதாக கூறிய அவர், இந்தியா உள்ளிட்ட 3 நாடுகளுடனான உடன்பாடுகளை இறுதி செய்வதில் தாம் அவசரம் காட்ட விரும்பவில்லை என்று தெரிவித்தார். தற்போது அமெரிக்காவின் கை ஓங்கி இருப்பதாகவும் அவர்களுக்குத்தான் நாம் தேவைப்படுகிறோம் என்றும் அவர் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்தார். அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 0.3% வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் அவர் இவ்வாறு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்லடம் அருகே வீடுகளுக்கு அத்துமீறி பூட்டு போட்டு மின் இணைப்பை துண்டித்த தனியார் நிதி நிறுவனத்தின் அட்டூழியத்தால் ஒரு பெண் தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரைப்புதூர் MA நகரில் வசிக்கும் சயன் என்பவர் கோவையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன் 43 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 6 வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார். வாங்கிய கடனுக்கு மாதம் 63,000 ரூபாய் வீதம் 2 ஆண்டுகளாக தவணை தொகையை செலுத்தி வந்த அவர்
உடல்நலக்குறைவால் 4 மாதங்களாக பணம் செலுத்தவில்லை என தெரிகிறது. 1 வாரத்துக்கு முன்பு நிலுவைத் தொகையை அவர் செலுத்திய நிலையில் அது செயலாக்க கட்டணத்திற்கு சரியாகிவிட்டதாக தெரிவித்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சயனின் 7 வீடுகளையும் பூட்டி சீல் வைத்தனர். மேலும் வீடுகளுக்கான மின் இணைப்பையும் அவர்கள் துண்டித்து சென்றனர். இதே தலைக்கு நான் 2 வருஷம் கட்டிச்சு 14 லட்சம் கட்டிச்சு. மாதம் 63,000 ஜப்தி படுத்த வந்துச்சு. மொத்தம் 30 பேர் 35 பேர் வந்துச்சு. கரண்ட் எல்லாம் நான் ஃபியூஸ் மொத்தமே வீட்டில் 7 மீட்டர் இருக்கா, சப் மீட்டர் தனியாக இருக்கா, எல்லாம் ஃபியூஸ் எல்லாம் பிடிச்சி. வீடுகளுக்கு சீல் வைக்கப்பட்டதால் மனமுடைந்து எலி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்ற சயனின் மனைவி கீதாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். வாடகைக்கு குடியிருந்தவர்கள் பணி முடிந்து திரும்பியதும் வீடுகள் சீல் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். வாங்கிய கடனை முறையாக செலுத்தாததால் திருப்பூர் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றே வீடுகளை ஜப்தி செய்ததாக தனியார் நிதி நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே போதிய விலை கிடைக்காததால் சாலையோரத்தில் குப்பை போல் வெள்ளை பூசணிக்காய்களை விவசாயிகள் தூக்கி வீசி செல்லும் அவலம் நிலவுகிறது. திருப்பாச்சேத்தி, மாரநாடு, சலுப்பனோடை, தாழிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கர் பரப்பளவில் அல்வா பூசணி என்ற வெள்ளை பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மஞ்சள் நோய் தாக்குதல், போதிய விலை கிடைக்காதது உள்ளிட்ட காரணங்களால் வெள்ளை பூசணிக்காய்களை வாங்க வியாபாரிகள் முன்வரவில்லை. ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் கிலோ 2 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரிகள் கேட்பதால் பூசணிக்காய்களை பறித்து சாலையோரத்தில் விவசாயிகள் கொட்டி வருகின்றனர். டன்னேஜ் 100 டன்னு வருது அப்படின்னு சொன்னா 15 ரூபா 20 ரூபா வித்தாத்தே எங்க சம்சாரிக்கு கட்டும். மேக்சிமம் ஒரு 10 ரூபா வித்தா கூட கட்டும் ஒரு டன்னுக்கு. ஆமா, டன்னுக்கு 5 ரூபா செலவு போனாலும் 5 ரூபா எங்களுக்கு மிச்சப்படும். ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி இல்ல. என்ன ரேட்டு போதும்? 2 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. காய்களை பறிக்காமல் விட்டால் செடி வீணாகிவிடும் என்பதால் பூசணிக்காய்களை பறித்து குப்பையில் கொட்டுவதாக விவசாயிகள் கூறினர். இந்நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் 6000 ஏக்கரில் உள்ள மாமரங்களில் இலை மற்றும் காய்களில் கருப்பு பூச்சி தாக்கியுள்ளது. இதனால் மாம்பிஞ்சுகள் வீணாகி கீழே விழுவதாக கூறிய விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். பெங்களூரு விமான நிலையத்தில் இட நெருக்கடி நிலவியதால் 5 விமானங்கள் சென்னைக்கு அனுப்பப்பட்டன. அங்கு நேற்றிரவு விமான சேவைகள் அதிகரித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் நள்ளிரவில் கோவா, ஹைதராபாத் மற்றும் நாக்பூரிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள், ஹாங்காங்கிலிருந்து வந்த கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸ், பிராங்க்ஃபர்ட்டிலிருந்து வந்த லுப்டான்சா ஏர்லைன்ஸ் விமானங்கள் சென்னையில் தரையிறங்கின. பயணிகள் விமானங்களிலேயே அமர வைக்கப்பட்டிருந்தனர். இன்று காலை பெங்களூரில் விமான போக்குவரத்து நெரிசல் குறைந்ததும் அந்த விமானங்கள் புறப்பட்டுச் சென்றன. 100 நாள் வேலை திட்ட நிதியை தாமதப்படுத்திய மத்திய அரசு முதலமைச்சரின் அழுத்தம் காரணமாகத்தான் பின்னர் விடுவித்தது என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலமரத்துப்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பெரியசாமி, முதலமைச்சர் கடிதங்கள் அனுப்பி கொடுத்த அழுத்தம் மற்றும் போராட்டம் காரணமாகவே 4 மாதம் கழித்து மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது என்றார். 100 நாள் வேலை திட்டத்தில் உயர்த்தப்பட்டுள்ள சம்பளம் இந்த மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலிருந்து முதுகுளி கிராமத்திற்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்தை வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். வனப்பகுதிக்குள் உள்ள முதுகுளிக்கு பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைப்படி இன்று காலை அரசு பேருந்து இயக்கப்பட்டது. போஸ்பாரா கிராமத்தில் உள்ள சோதனை சாவடியில் பேருந்தை தடுத்து நிறுத்திய வனத்துறையினர் பேருந்து குறித்து தங்களுக்கு அரசு போக்குவரத்து கழகம் முறையான அறிவிப்பு வழங்கவில்லை என்று கூறினர். இதையடுத்து கிராம மக்கள் சோதனை சாவடி முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெஹல்காம் தாக்குதலை வைத்து இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை மத்திய பாஜக அரசு செய்யக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் திரு ஜி. ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் மே தின கொடியேற்றி வைத்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயங்கரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் அதே நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றார். சென்னை பாடியில் மே தினத்தை முன்னிட்டு தேசிய பொறியியல் பணியாளர்கள் சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பட்டுக்கோட்டையில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் தப்பாட்டம், வாத்திய முழக்கத்துடன் மே தின பேரணி நடைபெற்றது. பரமக்குடியில் மே தினத்தை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு ஆட்டோ ஊர்வலம் நடைபெற்றது.
கேரள மாநிலம் மலப்புரம் அருகே கவளப்பாரா கிராமத்தில் உடலில் காயங்களுடன் சுற்றித் திரிந்த யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளிக்க தொடங்கியுள்ளனர். கடந்த சில நாட்களாக அந்த ஆண் யானை ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்ததும் வனத்துறையினர் சென்று பார்த்தபோது அந்த யானையின் உடலில் காயங்கள் இருந்தது தெரியவந்தது. வேறு யானையுடன் மோதல் காரணமாக காயம் ஏற்பட்டிருக்குமா என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரையான 6 வழிச்சாலை திட்டத்தின் 3ஆம் பகுதியாக திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் இடையேயான பணிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தொடங்கி வைத்தார். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு சார்பில் 2022ஆம் ஆண்டு சென்னை எல்லை சாலை திட்டம் என்ற பெயரில் எண்ணூர் துறைமுகம் முதல் மாமல்லபுரம் பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வரையில் 12,301 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 133 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. முதல் பகுதியாக எண்ணூர் முதல் தச்சூர் வரை 25 கிலோமீட்டர் தொலைவிற்கும், 2ஆம் பகுதியாக தச்சூர் முதல் புன்னப்பாக்கம் வரை 13 கிலோமீட்டர் தொலைவுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் இஸ்ரேல் நாட்டின் டவர் செமிகண்டக்டர் நிறுவனத்துடன் இணைந்து $10 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் உற்பத்தி ஆலை தொடங்கும் திட்ட பேச்சுவார்த்தையை அதானி குழுமம் நிறுத்தியுள்ளது. டவர் நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆலோசனையுடன் மகாராஷ்டிராவில் மாதத்திற்கு 80,000 செமிகண்டக்டர்கள் தயாரிக்கும் ஆலையை தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதானி குழுமத்திற்கு வணிக ரீதியில் இது பயனளிக்காது என்பதால் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,640 ரூபாய் குறைந்து சவரன் 70,200 ரூபாயாகவும் 1 கிராம் 8,775 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 109 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்கும் வகையில் இரு நாடுகளுடனும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதுதான் தங்களது கொள்கை மற்றும் இலக்கு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி விவாதிக்க காங்கிரஸ் செயற்குழு நாளை கூடுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.